ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஒரு பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காய் எத்தனை வரதுக்கு அந்த காய் இல்லை வீட்டில், அதனால நான் வந்து இந்த கருப்பு கத்துக்கடலையே போட்டிருக்கேன். வெளியில் பழம் வைக்கிறாரு. பூண்டு குழம்பு பண்ணுறதுக்காக பூண்டு வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா இதில் வந்து வேணும்னா நீங்கள் வெந்தயம் வச்சுக்கோங்க. வெந்தயம், அதுக்கப்புறமா நான் வந்து என்ன வைக்க போகிறேன்னா கடலைப்பருப்பு இருந்தால் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி புளியை நல்லா இல்லை ஊற வச்ச புளியை இதில் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்ச இந்த விழுது எடுத்து சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா, தேங்காயே இல்லாமல் அரிசி மாவு எதுவுமே நான் கரைச்சி விடலை, ஆனால் கெட்டியாக தான் வந்திருக்கு. சிம்பிளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி இதோட லஞ்சு காமிச்சிடறேன். கத்திரிக்காய் பொரியல், காரக்குழம்பு, அப்புறம் சாதம் வடிச்சிருக்கேன், ஒயிட் ரைஸு, தயிர். அவ்வளோ இன்றைக்கி